திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைந்திருக்கிறார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரும் கூட. திரு ஜேவிசி ஸ்ரீராம், பிரசாந்த் கிஷோருடைய அறிவிப்பை பார்த்துருப்பீங்க. தனித்து போட்டி விஜய், கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவை இப்போ எடுத்திருக்கோம் அப்படிங்கிறார். உங்களுடைய வியூஸ்? வணக்கம் அறிகிறேன். அதாவது பிரசாந்த் கிஷோர் அதிகாரப்பூர்வமா எந்த விதமான ஒரு பதவியிலையும் விஜயினுடைய கட்சியில இல்லை. அதனால அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இந்த ஒரு பொலிட்டிக்கல் கன்சல்டண்டா இந்த பாயிண்ட சொல்லியிருக்கலாம். ஆனா எனக்குன்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, அதாவது விஜய் இதுவரைக்கும் அஇஅதிமுகவை எந்த இடத்துலையும் தாக்கி பேசினதில்லை. அவர் தாக்குறது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பிளஸ் மத்திய இருக்கிற பாஜகவினுடைய அரசாங்கம். சோ அவருடைய அரசியல் இந்த எதிர்ப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதனால வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இந்த கூட்டணி அமையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதற்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது பாயிண்ட் நம்பர் 1. இல்ல, இந்த பேட்டியிலேயே அவர் சொல்றாரு, இன்னும் விரிவான பகுதியில பார்க்கலாம். கூட்டணி கிடையாது, அதிமுக கூட்டணி விரும்புது, கூட்டணி கிடையாது, இது டிசம்பர் வரைக்கும் மாறாது. அப்படியே எங்க பார்வையை மாத்திக்கிட்டா ஜனவரி பிப்ரவரியில நாங்க டேட்டாவெல்லாம் பார்த்து தேவையை கருதி நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிறார். சோ அதுக்கு இன்னும் ஒரு ரூம் விடுறாருன்னு பாக்குறது. அதாவது இதுல என்னன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒண்ணு இருக்குங்க. என்னுடைய தனிப்பட்ட கருத்து விஜய் முதல் முறை களம் இறங்கும் பொழுது எந்த ஒரு அரசியல்வாதியுமே, அதாவது ஒரு ஸ்டார் அரசியல்வாதியா வரும்பொழுது, அது விஜயகாந்த் கிட்டையும் பார்த்திருக்கோம், எல்லார்கிட்டையும் பார்த்திருக்கோம், அவங்க ஒரு கூட்டணியில போய், அதுவும் அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சி, ஆண்ட கட்சியோட கூட்டணி வைக்கும் போது அதுலயே ஒரு சிஎம் கேண்டிடேட் இருக்காரு. அப்படிங்கிற போது விஜய்க்கு அதிமுக கொடுக்கக்கூடியது மேக்சிமம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். இது ஒரு வியூகமா தான் நான் சொல்றேன். நான் அவரனுடைய வாக்காளர்கள், விஜயனுடைய வாக்காளர்கள், விஜயனுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் நேற்றைய விசிறிகள், அதாவது ஃபேன்ஸ், அவங்க விஜய தான் சிஎம் பார்க்கணும்னு விரும்புவாங்களே தவிர விஜய டெப்டி சிஎம் பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னுடைய கருத்து என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி விஜய் வச்சுக்கொண்டா, அதாவது எங்கெங்கெல்லாம் விஜயனுடைய கட்சி நிக்குதோ, கேண்டிடேட் நிக்காங்களோ, அங்க விஜயனுடைய ஆதரவாளர்கள் கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா எங்கெங்கெல்லாம் அதிமுக நிக்கிறாங்களோ அங்க விஜயனுடைய ஆதரவாளர்கள், விஜயனுடைய விசிறிகள், விஜயனுடைய தொண்டர்கள் அதிமுகவுக்கு அந்த ஓட் டிரான்ஸ்பர் ஆகுமானா மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஏன்னா அவங்க முக்காவாசி பேர் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமான் கிட்ட தான் வந்திருப்பாங்க. அவங்க 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிராக அரசியல் பண்ணணும் ஆசைப்படுறவங்க தான் அவங்க இளைஞர்கள். அவங்க ப்ராபப்லி வில் கோ பேக் டு சீமான். சோ இந்த விஷயத்தையும் பிரசாந்த் கிஷோர் கண்டிப்பா கன்சிடர் பண்ணி இதையும் விஜயோட பேசியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் உங்களுடைய இன்டர்வியூல சொல்றீங்க நீங்க ஜனவரி பிப்ரவரியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு விண்டோ ஓப்பனா வச்சிருப்பாரு, டோரை ஓப்பனா வச்சிருப்பாரு. ஆனா அது வரைக்கும் அதிமுக கூட்டணி இல்லாம இருக்க முடியுமா? வெறும் தேமுதிகவோட மட்டும் கூட்டணியில் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கஷ்டமான விஷயம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஏன்னா எடப்பாடியார் 2024 பாராளுமன்ற தேர்தலையே பிஜேபியோட விலகிட்டோம்னா யாராவது வருவாங்க, காங்கிரஸ் வரலாம், கம்யூனிஸ்ட் வரலாம், விசிகே வரலாம் அப்படின்னு நினைச்சாரு. யாரும் வரல. அந்த கூட்டணி எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம தான் இருக்கு. சோ அதை வீழ்த்தணும் அப்படின்னா இங்கேயும் இன்னொரு கூட்டணி தேவை. 5 முனை போட்டினா இப்பயே எழுதி வச்சுக்கோங்க, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 200 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாங்க. சோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே லிமிடெட். அதே சமயத்துல எல்லா ஆப்ஷன்ஸையும் அதிமுக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதே சமயத்துல விஜய்க்கு இந்த பாயிண்ட் தான், கூட்டணியோட போனா டெப்டி சீஃப் மினிஸ்டர் பொசிஷன் தான் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா விஜயனுடைய தொண்டர்கள் வில் நாட் பி ஹாப்பி வித் இட். சோ விஜயோட ஐடியலி லுக் அட் சே, இவரும் எதிர்பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் நம்ம கிட்ட வரலாம் ஒருவேளை, இல்லைன்னா காங்கிரஸ் நம்ம கிட்ட வரலாம்னு. ஆனா அது வருமாங்கிற கேள்விக்குறி அவருக்கும் இருக்கு. அதனாலதான் பிரசாந்த் கிஷோர் ப்ராபப்லி உங்களுடைய டீடைல் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் டேட்டாவெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். ஆனா என்ன பொறுத்த மட்டும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஃபார் விஜய் வில் பி டிசாஸ்டர் ஃபார் விஜய்ஸ் பார்ட்டி. அது மட்டும் நல்லா தெரியுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.